ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்குமனம் நாக்குக்கு ருசி சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் கார்லிக் கபாப் பார்க்கலாங்க. நம்ம பூண்டு போட்டு இன்றைக்கி கோழி கபாப் பார்க்கலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல பூண்டு ஒரு 30 பல்லு எடுத்துருக்காங்க. லவங்கம், பட்டை ஒரு 2-3 பட்டை எடுத்துருக்காங்க. பச்சை மிளகா, சோம்பு, இஞ்சி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாங்க. மிக்சியில் இது கருவேப்பிலை எடுத்திருக்கேன், மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது பூண்டு இவ்வளோ போடுறதுனா ரொம்ப மணமாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டேங்க, கெட்டியாகவே அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாங்க. இப்போ கசூரி மேத்தி எடுத்துருக்கேங்க, காஞ்ச வெந்தயக்கீரை. அது ரொம்ப மணம் கொடுக்கும். அது மிளகா பொடி நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டேங்க, காரத்துக்கு ஏற்ப மிளகா பொடி போட்டுக்கலாம். உப்பு போட்டுருக்கேங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதியும் போட்டுக்கலாம். தண்ணி விடக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு இந்த விழுதோடவே கலந்து பார்த்துட்டு தண்ணி வேணும்னா ஒரு முட்டை வடித்து கூட ஊற்றிக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, இது கெட்டியாகவே இருக்கணுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் நான் போன்லெஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா போனோட கூட சேர்த்து போட்டுக்கலாங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 பெரிய ஸ்பூனில் தயிர் விட்டுக்கலாங்க. தயிர் போடுறதுனால சிக்கன் பீஸ் சாப்பிடும்போது ரொம்பவும் ஜூஸியாக இருக்கும், நமக்கு காஞ்சி போன மாதிரி இருக்காது. தயிர் போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது சீக்கிரமாகவும் வேகுங்க. எண்ணெயில் போட்ட அப்புறமா பொரிக்கும்போது சிக்கன் கூட ரொம்ப சீக்கிரமாக வெந்து வரும். அதனால் தயிர் போட்டிருக்கோம். நீங்கள் இந்த இடத்துல முட்டை கூட உடைச்சி ஊற்றிக்கலாம் வேணும்னா. இதை 1 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. வேணும்னா நம்ம முதல் நாளே செஞ்சு கூட 2வது நாள் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு. நான் 1 மணி நேரம் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா அந்த பீஸ்க்கு நம்ம மேரினேஷன் எல்லாம் பிடிச்சிருக்கு. ரொம்பவும் சுவையாக இருக்கும் இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதுனால. எண்ணெயும் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பீஸாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கும்போது ரொம்ப மணமாக இருக்குங்க. நம்ம இது சீக்கிரமாக நம்ம இது மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது. இது மாதிரி கலர் வந்த அப்புறமா நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இது ஒரு 80% தான் இப்போ வெந்திருக்கு. தட்டில் வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த ரவுண்ட் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க செகண்ட் டைம் போட்டதும். இப்போ நம்ம முன்னே பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு இது எண்ணெயில் போட்டுக்கலாம். அது மாதிரி போடுறதுனால ரொம்ப கிறிஸ்பியாக வரும் சிக்கனு. இதில் லைட்டாக தட்டி விட்டு இருக்கோங்க, நம்ம ரெஸ்ட் கொடுத்தோம் இல்லையா, அதனால் இப்போ அதை எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து அந்த தண்ணி சத்தம் அடங்குற வரைக்கும் நல்லா பொரிச்சிக்கலாங்க. நமக்கு பீஸ் வெந்துடுச்சுன்றது கணக்குக்கு சின்ன பசங்க செய்யும்போது கூட நமக்கு அந்த தண்ணி சவுண்டு வரக்கூடாதுங்க. அது மாதிரி வராது இருக்கிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க சிக்கனு.
பூண்டு சிக்கன் கபாப் ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சாப்பிடும்போதும் ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். எடுத்து தட்டில் போட்டுக்கலாம். பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா பொரித்து எடுத்தாச்சுங்க. இப்போ வந்துட்டு கருவேப்பிலை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் அது மாதிரி காம்போடு பண்ணி வச்சு ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. இது மாதிரி செய்கிறதுனால நமக்கு எண்ணெய் கூட நல்லா வடிஞ்சு வந்துடும். எண்ணெய் ரொம்ப கருவேப்பிலை ஒட்டாமல் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சிக்கன் மேலே வச்சுக்கலாம். நம்ம சுட சுட பூண்டு சிக்கன் கபாப் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் என்ன வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.